ஜோதிடத்துல ராகு கேதுக்கள் பழமையான காலத்துல பழங்கால ஜோதிடத்துல ராகு கேதுகளை சேர்க்கவே இல்லை. வெறும் 7 கிரகங்கள் மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. ராகு கேதுக்களை சேர்க்கல. பின்னால ராகு கேதுக்களை ஜோதிடத்துல சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ராகு கேதுக்கள் மற்ற கிரகங்களை மாதிரி முன்னாடி பார்த்து சுத்துறது இல்லை, ரிவர்ஸ்ல சுத்துது. அது வளைஞ்சு வளைஞ்சு சுத்துறதுனால அது ஒரு பாம்பு கிரகம்னு சொல்றாங்க. பாம்புக்கு அதனால ராகு கேதுக்கள்ன்றது. ராகு பெரும்பாலும் செவ்வாயை போல ரொம்ப செவ்வாய் கிரகத்தை மாதிரியும், கேது சனியை மாதிரியும் வேலை செய்வதாக செய்கிறாங்க. இந்த ராகு கேதுக்களுக்கு ஜாதகத்துல தனியான இடமே கிடையாது. எந்த இடத்துல அது இருக்குதோ அதை அடிப்படையாக வச்சு அது வேலை செய்யும். என்ன அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு இடமெல்லாம் கிடையாது. அதுக்குன்னு தனியான நாள் கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு ராகுவுக்கு 1.5 மணி நேரம் அப்படின்னா வார கடைசியில் பார்க்கும்போது ஒரு நாள் வந்துடும். அதே மாதிரி ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கப்படவில்லை. ஒவ்வொரு நாளுக்கும் அந்தந்த நேரத்தில் 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ராகு கேதுக்களால் கால சர்ப்ப ஜாதகம்னு பேர். இதில் யோக ஜாதகமா தீய ஜாதகமா அப்படின்னு 2 வகையாக இன்னும் தெரியாத குழப்பிட்டே இருப்பாங்க ஜோதிடத்தில். ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் இருந்தால் அதுக்கு கால சர்ப்ப யோக ஜாதகம்னு பேர். இதில் எந்த ஜாதகம் எந்த இடத்துலன்னு ஆரம்பித்து எங்கே முடியணுன்றது கணக்கு இருக்குது. இதில் கால சர்ப்ப யோக ஜாதகமும் இருக்குது, கால சர்ப்ப தோஷ ஜாதகமும் இருக்குது. சாதாரணமாக கால சர்ப்ப ஜாதகம்னு பார்த்தாலே அந்த எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே இருந்தாலே அந்த ஜாதகருக்கு சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வளர வளர நல்லா இருக்கும். 30 வயசெல்லாம் ஆகிட்டா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாதாரண இப்போ சினிமா நடிகர் ரஜினிகாந்த் ஜாதகம் ராகு கேதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவர் சின்ன வயசில் 30 வயசு வரை ஏதோ கூலி வேலை இந்த மாதிரி எல்லாம் தான் செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு சினிமாவில் பல கோடி சம்பாதிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் மாதிரி இல்லாமல் இருந்தாலும் ராகு கேது யோகமான ஜாதகம்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லா சம்பாதிச்சு நல்லபடி வாழ்வாங்க. ஜவஹர்லால் நேருனுடைய ஜாதகம் ராகு கேதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவர் ராகு திசையில் தான் இந்தியாவுக்கு பிரதமரானார். அதனால் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ராகு ஏன் கொடுக்குது ஏன் கெடுக்குது அப்படின்னு கேட்டால், ராகு கொடுக்கும்போது எந்த நீதி நியாயம் நேர்மை பார்க்காமலேயே அள்ளி கொடுத்துருவாரு. குரு எல்லாம் பார்த்து ஒரு நேர்மையோட கொடுப்பாரு. ராகு யோகமான இடத்துல இருந்தால் ஒரு மனுஷனுக்கு பணம் கொடுக்கும்போது நீதி நேர்மையெல்லாம் பார்க்கறது இல்லை, அள்ளி அள்ளி கொடுத்துருவாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடும். அப்புறம் ராகு தேசம் முடிஞ்ச உடனே அவருக்கு பணம் எப்படி வந்ததுன்னு பார்த்து அதே நீதியான நேர்மையான வழியில் வந்ததா தீய வழியில் வந்திருந்தா தீய வழியில் வந்த பணத்தை அது தீய வழியிலேயே திருப்பி போயிடும். அதனால்தான் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்றது. அந்த பணம்லாம் திருப்பி கையில் நம்மகிட்ட நிற்காது. அந்த ராகு தேசம் போன பிறகு ஏதாவது தேவையில்லாத அந்த பணத்துக்கு செலவு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும். ராகு திசையில் பல கோடி சம்பாதித்து வச்சாலும் ராகு தேசம் முடியும் போது அந்த பணம் நிற்காம போயிடுறதுனால ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. அதே கேது அப்படி கிடையாது. கேது ஞானகாரகன், குருவை மாதிரி ஒரு ஞானகாரகன். கேது வாழ்க்கையில ரொம்ப பற்றுதல்லாம் இருக்கிறது இல்லை. கேது உச்சமாக இருக்கிறவங்க சாமியார் மாதிரி ஆழ்வாங்க, ரொம்ப நேர்மையாகவும் வாழ்வாங்க. ஆனால் கேது பெரும்பாலும் குரு மாதிரியே வேலை செய்யும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கேது தசை கேது உச்சமா ஜாதகத்தில் இருக்கிறவங்க ஞானிகளாக இருப்பாங்க, ஜோதிடம் சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பல இதுகள்லையும் கேது அவங்களுக்கு நல்லதுதான் செய்யும். கேது 12ல் இருந்தால் சொர்க்கத்துக்கே போய் சேர்ந்துடலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேது அவங்களுக்கு மோட்சகாரகன் என்ன ஒரு பேர் கூட இருக்குது. ஒருவருடைய நன்மை தீன்மைகளையெல்லாம் அனுபவித்து கடைசியில் மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிற பொறுப்பு கேதுவுக்கு தான் இருக்கிறது. அந்த மாதிரி ராகு கேது கிரகங்களும் ஜாதகத்தில் நல்ல இடங்கள்ல இருந்தால் பெரும்பாலும் நல்லதை செய்யும். நன்மையும் தீன்மையும் மற்ற கிரகங்களை மாதிரி செய்யக்கூடியதான். ராகுவுக்கு 18 வருஷம், நம்ம வாழ்க்கையில் 18 வருஷம் ராகுவுக்கு இருக்குது. இந்த 18 வருஷ காலம் ராகு திசை வரும்போது கண்டிப்பாக அதே ஒருவரை வளர்க்கவோ கெடுக்கவோ செய்யறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த நேரத்தில் பெரும்பாலும் அதனுடைய கிரகங்கள்லாம் வளைஞ்சு போகிறதுனால அதை
பாம்பு கிரகம் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு காளகஸ்தியில் போய் பரிகாரம் பண்ணுவாங்க, புற்றுக்கோவிலில் பரிகாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்ப்பத்துக்கு பாம்பு இதுக்கு பால் ஊற்றுவாங்க, முட்டையை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சில பரிகாரங்களை செஞ்சு மன அமைதியை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. ராகு கேதுவால் நமக்கு வந்து தோஷம் இல்லை, மறந்து போகிறது அப்படின்றாங்க. இப்போ கேது தோஷம் நடக்கும்போது பல்லவரத்து பக்கத்தில் உள்ள இந்த திருநூர் மலையில் தூமகேது விநாயகர்னு ஒரு இது இருக்கு, ஒரு விநாயகர் இருக்கு. அங்கே போய் அந்த தூமகேது விநாயகரை வழிபட்டால் கேதுவால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் மனுஷனுடைய மனத்தை கட்டுப்படுத்தி நேர்மையாக வாழ்கிறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக இந்து மதத்தில் இந்த மாதிரி ஏராளமான பரிகாரங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவர் இன்னைக்கு வாழும்போது சாதாரணமாக பணம் வேணும் அப்படின்னா அப்பா பணம் கொடுன்றாங்க, சாப்பாடு வசிக்கும்போது அம்மா சாப்பாடு கொடுன்றாங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சாமியை கும்பிடணும். படிப்பு வரணுமா, இதாப்பா சரஸ்வதின்னு கும்பிடுறாங்க. சண்டைக்கு போகும்போது இதா துர்கா தேவி வந்துட்டாங்க, காளி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இப்படி நிறைய கடவுள் பேரெல்லாம் வச்சு கடவுள்லாம் இது பண்ணோன்னா, அந்தந்த நேரத்துக்கு மனிதனுடைய மனநிலையை உறுதிப்படுத்தி அவங்களுடைய சைக்காலஜிக்கல் அடிப்படையில் அவங்களுடைய செயல் வீரத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான் இந்து மதத்தில். ஆனால் கடவுள் ஒன்று தான், அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எளிமையாக்குவதற்கும் மனிதனுடைய மனச்சுமையை குறைப்பதற்கும் இந்து மதத்தில் இப்படி ஏராளமற்ற வழிவகைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதை பின்பற்றி நாமும் நலமடைவோமாக.